ஸோ இது வந்து தேர்ட் கொஸ்டின், ஓகேவா? ஸோ நம்ம ரீசெண்ட் இன்டர்வியூ MySQL இன்டர்வியூ ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ டேபிள் வந்து கஸ்டமருங்கிற டேபிள். இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ் இருக்குது, ஓகேவா? இதில் என்ன ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கஸ்டமர் டேபிளில் வந்து ஆல் கஸ்டமர் பிட்வீன் ஏஜ் வந்து 20 to 40 போத் இன்க்ளூசிவ், ஓகேவா? ரிசல்ட் ஷுட் பி ஷார்ட்டட் பை ஏஜ் டிசெண்டிங் ஆர்டர். ரிசல்ட் ஷுட் ஹேவ் த காலம் ஃபுல் நேம். ஸோ த ஃபுல் நேம்னு இருந்துட்டு அதில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் தென் ஏஜ். ஸோ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை வந்து மெர்ஜ் பண்ணி, ஓகேவா, கன்கார்ட் பண்ணி ஃபுல் நேம்னு வச்சுக்கணும். அண்ட் தென் ஏஜ் வந்து 20லேருந்து 40க்குள்ள இருக்கிறவங்கள மட்டும் நம்ம எடுக்கணும், ஓகேவா? 20க்குள்ள 40னா 30, 24, 32 இவங்க ரெண்டு ரெக்கார்டை மட்டும் நம்ம ஷோ பண்ணணும். ஸோ இதுக்கான கொரி என்னன்னா, செலக்ட் கன்கார்ட் ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு as full name, ஓகேவா, கம்மா ஏஜ் ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து, கஸ்டமர் டேபிள்லேருந்து. இது இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு டேபிள் தான், கஸ்டமர்ஸ். இப்போ நம்ம வந்து கண்டிஷன் என்ன போடுறோம்னா, ஏஜ் பிட்வீன் 20 and 30. இப்போ நம்ம இதை வந்து என்ன ஷார்ட்டிங் பண்ணணும்னா, பை ஆர்டர் பை ஏஜ் அசெண்டிங் டிசெண்டிங். அவ்வளோதான் கைஸ், இதுதான் இதுக்குரிய குறி. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். 32வும் 24 மட்டும் டிசெண்டிங்கில் ஃபஸ்ட்டு பெருசு வரும் அண்ட் தென் சின்னது வரும். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம வந்து ஃபோர்த் ப்ராப்ளம் பார்ப்போம்.